வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் நான் ரொம்ப புலம்பியிருந்தேன். நல்ல படம் கொடுங்க சார், என்ன சார் இப்படி படம் கொடுக்குறீங்கன்னு. அந்த குறைகளுக்கும் புலம்பல்களுக்கும் செவி சாய்த்து ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோட இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. நம்ம ஜி பிரகாஷ்குமார் நடிப்பில் பி.வி. சங்கர் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கல்வன் படம் தான். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என்ன ஒர்க் ஆச்சு, என்ன ஒர்க் ஆகலை, எல்லாம் தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீலேருந்து போச்சு. ஸோ கல்வன் இந்த படத்தில் ஆன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன திருட்டு பண்ணிருக்கிற 2 பேர் லைஃப்ல எப்படியா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. செட்டில் ஆகிறதுக்கு அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆகிறாங்க. பட் அதுக்கு கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லாதனால ஒருத்தர் தத்தெடுத்துட்டு வராங்க. அந்த தத்தெடுத்துட்டு வர்றதுனால அவர் லைஃப்ல என்னெல்லாம் மாற்றம் வருது, கடைசியில் அவங்க திருந்தாங்களா இல்லையா, அந்த தத்தெடுத்துட்டு வந்திருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனுங்க. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாகவும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு எமோஷனலாகவும் ஹாப்பியாகவும் முடிஞ்சு. படத்தில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், என்ன எனக்கு ஒர்க் ஆகல, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதில் பிடிச்சிருக்கிறது வந்து இந்த படத்தோட விஷுவல்ஸ் தான், சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா இதை வந்து முழுக்க முழுக்க மலைவாழ் சைடில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ மலை கிராமங்களில் அந்த உள்ள இருக்கிற அந்த பனி, அந்த குளிர், அது எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. யானைகள் நடமாட்டம் இருக்கிற ஏரியாவை காட்டுறதுனால நம்மளுக்கு அந்த காடு பகுதிகளும் காட்டும் போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. முக்கியமாக யானைகளை விஎஃப்எக்ஸ் பண்ணாமல் லைவாக எடுத்தது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நம்ம கிட்ட வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா இந்த படத்தில் பெருசா எதுவும் ஹீரோயிசம்லாம் இல்லாம ரொம்ப அந்த வாழ்வியலோட நெருக்கத்தை காட்டுறதுக்காக தான் கேரக்டர்ஸா எடுத்திருக்காங்க. அந்த வகையில ஜிவி, தீனா, இவானா, பாரதிராஜா சார், அதுவும் இல்லாம ஊர் மக்களா வரவங்களையும் எல்லாருக்குமே அந்த கேரக்டர் பயங்கரமா பொருந்திருக்கு. நடிப்புமே பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஜிவிக்கு இந்த படம் வேறு விதமான ஒரு அவரோட ஆக்டிங்ல வேற ஒரு ஸ்கில்ஸை காட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ரொம்பவே இயற்கையா இருந்தது அவரோட ஆக்டிங். அதே மாதிரி தான் தீனாவும் எப்பவுமே காமெடி பண்ணிட்டு இருக்கிறவரு இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் வில்லன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா இருந்தது. இவானாக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்குமே ரொம்ப ஒரு வித்தியாசம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரை துரத்திட்டே இருக்கிறாங்க, விரட்டிட்டே இருக்கிறவரு. செகண்ட் ஹாஃப்ல அவர் கூட நெருக்கமா ரொமான்ஸ்லாம் பண்ணும்போது நல்லா இருந்தது. ரொம்பவே ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. இதுல டாப் கிளாஸ்னா நம்ம பாரதி ராஜா சார் தான். இந்த வயசுல பட்டைய கிளப்பியிருக்காரு ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் வேற லெவல்ல தெரிவாருங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல டாப்னா அது பாரதி ராஜா சார் தான். வேற லெவல். ஸோ கேஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3வது இயக்குனர். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு 3 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த 3 வருஷத்துலயுமே எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு அது மாதிரி தெரியல. ரொம்பவே அழகா கொடுத்திருக்காரு. அதுவும் ஸ்க்ரீன் பிளே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காருன்னே சொல்லணும். ஒவ்வொரு சீனுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். அதான் நான் சொன்ன மாதிரி ஹீரோயிசம், மேனரிசம்லாம் பெருசா வைக்கல. ரொம்ப இயற்கையா கொண்டு போயிருக்காங்க. அவங்க நம்ம ஊர் சைடுல பேசுறவங்க எப்படி கலாய்ப்பாங்க, எப்படி கிண்டல் பண்ணுவாங்க, எப்படி ஒரு எமோஷனல் ஆகும், எப்படி கோவப்படுவாங்கன்றது ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு இது வந்து ஒரு இயக்குனரா, டெபியூ இயக்குனரா அவர் நிஜமா பெரிய சக்சஸ பார்த்திருக்காருன்னே சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து இந்த படத்துல யானைகள வச்சு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். அத ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. அதுக்குமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். விஎஃப்எக்ஸ் வந்து புலி ஒரு சீன் வரும். அது மட்டும் தான் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆனா அதையுமே நம்மளுக்கு வந்து ஒரு மாரி வியர்டா இருக்காது. படம் பார்க்குறப்போ ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்துல இன்னும் பெட்டரா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எனக்கு மியூசிக் தான். பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் பாடல்கள் இப்பல்லாம் தமிழ் படத்துல இந்த பாடல்கள் ஒரு ஆல்பம் ஹிட்டாவோ, இல்ல ஒரு சிங்கிள் சாங் ரொம்ப பெரிய ஹிட்டாவோ ஆகுறது கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இந்த படத்துல படத்தோட பார்க்குறப்போ நல்லா இருந்தது. பட் பாடல்கள் தனித்துவமா கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் தான் தோணுச்சு. எனக்கு ஒர்க் ஆகலன்றதெல்லாம் பெருசா இந்த படத்துல எதுவுமே இல்ல. குறை சொல்ற மாரியும் எதுவுமே இல்ல. ஆ படம் வந்து ஒரு இதுதான் ஸ்டோரி லைன்றது ஸ்டார்ட்டிங்லயே சொல்ட்டாங்க. ஆனா இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு, அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லி, கிளைமாக்ஸ் முடிக்கிறப்போ ரொம்பவே அழ வைக்கிற அளவுக்கு ஒரு எமோஷனல் டச்சோட இருந்தது. ஸோ எங்கேயுமே குறை சொல்லிக்கிற அளவு இல்ல. ஸோ ஓவராலா எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு வந்து நான் 85 குடுப்பேன். உண்மையாவே ஜிவிக்கும் இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து அவருக்கு நெறைய படம் முன்னாடியும் வந்திருக்கு. இதுக்கப்புறமும் வருது. பட் இந்த படம் ஒரு பேர் சொல்ற படமா இருக்கும். அதுல டவுட்டே இல்ல. மத்தவங்களுக்குமே இது ஒரு மெமரபிள் மூவியா இருக்கும். நம்ம டெபியூ டைரக்டர் அவருக்குமே வந்து இது ஒரு வெல்கமிங் மூவி தான். அவருக்கும் ஒரு பாராட்டுக்கள் தான். ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் தமிழ் படம் கிட்ஸோட போய் பார்க்கணும்னா, தாராளமா கல்வன சூஸ் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு முன்னோட்டம், வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்க விஜய் ராஜகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னெல்லாம் பெட்டரா பண்ணலான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.